Very good morning, my dear students. Today we are going to discuss about chapter 18, namely electronic data interchange, shorta pathina EDA. Okay va? So the very last நம்மள பாத்தீங்கன்னா last chapter 12th computer application ல பாத்தீங்கன்னா last chapter. Okay va? Syllabus வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. So இன்னும் 2 classes வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? So இது ரொம்ப சின்ன லெசன் தான். ஓகே, என்ன கான்செப்ட் அப்படினா electronic data interchange நம்ம சொல்றோம். So அப்படினா ஒண்ணும் கிடையாது. So என்ன சொல்றாங்க அப்படினா வந்து நம்ம டேட்டா. So for example வந்து நம்ம ஏதாவது ஆர்டர் போடுறோம் அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்மேட், ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நெட்ல நம்ம ஒரு ஜாப் அப்ளிகேஷன் போடவே நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்குன்னு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஜாபுக்கு தகுந்த மாதிரி. சரியா? ஸோ டீச்சர்னா அதுக்கு தகுந்த மாதிரி, லெக்சரர்னா அதுக்கு தகுந்த மாதிரி, வேறு ஏதாவது கம்பெனியில் எம்ப்ளாயீஸ்க்கான அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்னா அதுக்கு தகுந்த அப்ளிகேஷன். அப்போ எந்தெந்த இதுக்கு நம்ம வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு ஃபீல்டுக்கு என்ன மாதிரி அப்ளிகேஷன் பண்ணோமோ என்ன பண்ணுறாங்க, நமக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களா, ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுதா கிடையாது, காமனான ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களா, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரலாக என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதை வந்துட்டு என்னென்னா, ஸோ நம்ம ஜென்ரலாக சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லெவலில் சொல்கிறாங்க. சரியா? காமர்ஸ் ஓரியன்டாக சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா நம்ம டேட்டாவை வந்துட்டு நம்ம எலக்ட்ரானிக்கலாக, அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓரியன்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிஸ்டம்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ் சிஸ்டம்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அது ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட் ட்ரான்ஸ்ஃபர்ட் பிட்வீன் தி டூ சிஸ்டம் ஆர் மோர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எங்கிட்ட வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி நான் சேல் பண்ணுறது, ஸோ நான் என்ன பண்ணணும்னா, நான் எங்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும், என்ன பண்ணணும், ஆர்டர் காப்பி கொடுக்கணும். ஸோ ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஃபார்மேட் கொடுத்தா தான் அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது அவங்க வந்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த மெனு, ஃபார் எக்ஸாம்பிள் மெனு சொல்லலாம். அப்போ அந்த மெனுவில் போயிட்டு அதை கேட்டலாக் இருக்கலாம், மெனு கொடுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் அதை வாங்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க நமக்கு என்ன ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. எங்கே நம்ம அதை வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டு அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி வந்துட்டு நமக்கு சேல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு டாக்குமெண்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட் நம்ம எலக்ட்ரானிக்கலாக வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ஒரு பிளேஸ்ல இருந்து, அதாவது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட இருந்து இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னருக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் என்னென்னா வந்துட்டு இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்கான ஒரு ஃபார்மேட்டு, அது எப்படி நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு மேட் பண்ண போகிறோம், அது என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது, ஸோ அதோட யூசஸ் என்ன, சரிங்களா, என்னென்ன யூசஸ், ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் நமக்கு என்னென்னலாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரியா? நம்ம ஃபஸ்ட் இங்கிலீஷில் பார்த்தலாம், அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் டு EDA கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறாங்க. EDA என்ன, எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். ஸோ அப்படின்னா என்னன்னா, இந்த எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் EDA இஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் பிட்வீன் ஒன் ட்ரேடு பார்ட்னர் அண்ட் another ட்ரேட் பார்ட்னர் எலக்ட்ரானிக்கலி. அப்போ ட்ரேடு பார்ட்னர் வந்துட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு என்ன இருக்குன்னா, எனக்குன்னு ஒரு என்னது, நான் வந்துட்டு என்னோட எல்லாத்தையும் நான் ஃபைல் பண்ணி வச்சிருப்பேன். என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னோட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஃபைல் பண்ணி வச்சிருப்பேன். என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு என்னென்னலாம் என்கிட்ட வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட பர்டிகுலர் அதனுடைய ரேட்டு, ப்ரைஸ், காஸ்ட்டு, அதுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா குவான்டிட்டி, குவாலிட்டி, அதோட எல்லாமே வந்து எல்லாத்தையும் இன்டீரியர் டீட்டெயில்ஸ் நான் என்ன பண்ணுறோம் ஒரு ஃபைல் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா வந்துட்டு இன்னொருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்ககிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து மெயின் சோர்ஸ். சரியா? நான் தான் வந்துட்டு என்ன பண்ணால் பில்ட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நான் தான் வந்துட்டு என்னென்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போகிறேன், என்னோட சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்ன பண்ண போகிறேன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு வந்துட்டு நான் வந்து மெயின் சோர்ஸு. அப்போ நிறைய கம்பெனிஸ்க்கு பிரான்ச்சஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து நான் சேல் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுடர் எடுத்துக்கலாம், ஒரு சோப், அந்த மாதிரி. சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ பாண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோமே. சரி, இப்போ பாண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கிற அந்த பவுடர் வந்து என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ண போகிறேன், மேக் பண்ணி நான் தான் வந்துட்டு அதை உருவாக்குறேன். சரியா? அந்த பவுடர் வந்துட்டு உருவாக்குறேன். இப்போ உருவாக்கி என்ன பண்ண போகிறேன்னா நானே வச்சுட்டு வந்து இது சேல் பண்ண முடியுமா? அப்போ என்ன பண்ண போறோம்னா அது ஒரு ஆர்டர் எடுத்து. சரியா? ஸோ இந்த கடைக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆர்டர் கொடுக்குறது. சரி, அப்போ வந்து அது மந்த்லியோ அல்லது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 monthsக்கு ஒருக்கா அல்லது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ண போகலாம்னா நம்ம போயிட்டு அப்போ பர்டிகுலர் இப்போ இந்த கடைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 100 ஆர்டரு, இந்த கடைக்கு ஒரு 200 ஆர்டரு. ஸோ அது சொல்லும் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அதை என்ன பண்ண போனால், அப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் யார்கிட்ட, இன்னொருத்தர் வந்துட்டு அவங்ககிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த கடையில் இருக்கிற அந்த பொருள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கஸ்டமருக்கு விற்று அவங்க வந்துட்டு என்ன பண்ண வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ ஒரு வியாபாரி இன்னொரு வியாபாரிக்கு இடையில வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர். ஸோ அதை வந்து நம்ம என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், ஒருத்தர் இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த ஆர்டர் போடுற அப்ளிகேஷன் தான் வந்துட்டு இங்கே பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது வந்துட்டு என்னவா இருக்கலாம், நான் என்ன அதாவது அது பர்சனல் டீட்டெயில்ஸாகவும் இருக்கலாம், அல்லது வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் டீட்டெயில்ஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு என்ன ஒன் ட்ரேட், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் போய் நேரில் போயெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. சரி, எல்லாம் ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா அது பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம்.
பாருங்க, it is transferred through a dedicated channel or through the internet in a predefined format without much human intervention. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம நாப்டூல் சொல்கிறோம், ஃப்ளிப்கார்ட் சொல்கிறோம், அமேசான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன இருக்குன்னா, அதில் நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னா, ஸோ இந்த ஆர்டர் பண்ணுறது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அமேசானா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற ஒரு பர்மனண்ட்டான ஒரு என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆர்டர், தட் மீன்ஸ் பிஸ்னஸ் டாக்குமெண்ட் அதை ரெடி பண்ணுறதே சரியா. ஸோ அந்த ப்ரீ டிஃபைன் அந்த ஃபார்மேட் ரெடி பண்ணி என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் போகிற கஸ்டமர்ஸ் வந்துட்டு எத்தனை பேர் வேணா வரலாம். அப்போ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் என்னென்னா ஒவ்வொரு மாதிரி வந்து புதுசு புதுசாக நான் பண்ண தேவையில்லை. அப்போ காமனாக ஒரு ஃபார்மேட் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணால், ஜஸ்ட் அவங்கள்ட்ட கொடுத்தா போதும், அவங்க வாங்கிட்டு அவங்க ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் வந்துட்டு நம்ம ரிசீவ் கொடுத்துடலாம், சென்ட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க வித்தவுட் ஹியூமன், அதாவது அதிகமான ஹியூமன். அப்போ வந்துட்டு நம்ம நேரடியாக போய் பார்க்கணும், வாங்கணும், அப்படி நம்ம கடைக்கு போய் நம்ம பொருள் வாங்குறோம் பார்த்தீங்களா. ஸோ போய் பார்த்து இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும், நம்ம டைம் வேஸ்ட் ஆகும், அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் எலக்ட்ரானிக் நம்ம சிஸ்டமோட மொபைல் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஆர்டர் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வாங்கிக்கலாம். தட் ஜஸ்ட் அந்த தட் சிம்பிளாக பார்த்தோன்னா அந்த அப்ளிகேஷன் தான் சரிங்களா. அந்த என்ன சொல்ல நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆர்டர் ஓகேவா, அந்த ஆர்டர் கொடுக்குறது தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இடிஏ அந்த வந்துட்டு ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. இட் இஸ் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்ஸ் சச் எஸ் டெலிவரி நோட்ஸ், இன்வாய்ஸஸ், பர்ச்சேஸ் ஆர்டர், அட்வான்ஸ் ஷிப் நோட்டீஸ், ஃபங்க்ஷனல் அக்னாலஜ்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, அதில் என்னென்னலாம் வருது அப்படின்னா வந்துட்டு டெலிவரி நோட்ஸ் சரியா. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம எந்தெந்த கடைக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது, இன்வாய்ஸஸ், ஸோ அந்த பில்லு, பர்ச்சேஸ் ஆர்டர், ஸோ என்னெல்லாம் நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்டர். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு எனக்கு என்னோட கடைக்கு வந்துட்டு இத்தனை பொருள் வேணும் அப்படின்னா வந்துட்டு அதில் எனக்கு கிடைக்குன்னு நான் ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்போ ஒவ்வொரு வாரம் என்ன, இப்போ நானே போய் வாங்க முடியல கூட என்ன பண்ணலாம்னா, நான் நெட்டில் என்ன பண்ணலாம், நான் ஆர்டர் பண்ணிட்டு இதெல்லாம் எனக்கு வேணுன்ட்டு வந்து ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோம்னா, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம சொல்லிட்டா போது, கால் பண்ணி சொல்ல போது அவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் என்ன எனக்கு வந்துடும். அப்போ ஒரு டைம் நான் சொல்லுங்கிறது கிடையாது, நான் நேரில் போகணுங்கிற அவசியமும் கிடையாது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அட்வான்ஸ் ஷிப் நோட்டீஸ், ஸோ எடுத்துகிட்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சரி, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பார்த்தோன்னா ஃபங்க்ஷனல் அக்னாலஜ்மெண்ட், ஸோ அக்னாலஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கடைக்கு ஒரு பொருள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய ஃபீட்பேக் சரியா. அப்போ வந்துட்டு ஃபீட்பேக் எனக்கு வந்துருச்சா, எனக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இத்தனை ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு, அது ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இல்லை வந்துட்டு ஏதாவது குறையுதா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாமே என்ன பண்ண நான் ஃபீட்பேக் கொடுக்க தான் வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் அதெல்லாம் சொல்கிறேன் ஓகேவா. These documents are transferred directly from the computer of the issuing company to that of the receiving company. அப்போ யார் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, யூஸிங் தி கம்ப்யூட்டர். ஸோ நெட்டில் இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ யாருன்னா யார் கொடுக்குறாங்களோ, ஸோ ரிசீவிங் கம்பெனி அண்ட் சென்டிங் கம்பெனி அதுங்களுக்கு இடையில தான் வித் கிரேட் டைம் சேவிங் அண்ட் அவாய்டிங் மெனி எரர்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆன் பேப்பர். ஸோ பார்த்தோன்னா வந்து நம்ம பேப்பரில் கொடுக்கும்போது பார்த்தோன்னா என்ன நம்ம எரர் வரும். சரி இப்போ எரர் வந்துச்சுன்னா இப்போ நியூவாக இன்னொரு பேப்பர் எனக்கு வேணும் இல்லையா, மறுபடியும் வந்து நியூவாக எல்லாத்தையும் என்ன பண்ணணும் வந்துட்டு எழுதி பண்ணணும். ஆனால் இதுக்கு ஆன்லைன் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நான் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பொருள் வேணும்னு நான் வந்துட்டு என்ன டிக் பண்ணுறேன், ஆர்டர் போடுறேன், வேண்டான்னு பண்ணிட்டேன்னா எகைன் அந்த டிக் என்ன பண்ணலாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம டைமை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு தேவையில்லாத வந்து பேப்பர் வந்துட்டு அதுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் தி பாப்புலரேஷன் ஆஃப் இன்டர்நெட் பேஸ்ட் இ-காமர்ஸ் இட் வாஸ் ஏ மேஜர் இ-காமர்ஸ் மாடல் ஓகேவா. இப்போ என்னன்னா வந்துட்டு முன்னாடிலாம் பார்த்தோன்னா, ஸோ இப்போ எல்லாரும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ கம்ப்யூட்டரோட க்ரோத் அதிகமாக பார்த்தோன்னா நம்ம இ-காமர்ஸ் வந்துட்டு நிறைய டெவலப் ஆச்சு. ஸோ இ-காமர்ஸும் அந்த கம்ப்யூட்டரோட யூசஸ் அதிகமாக தான் ஸோ இந்த இடிஐ அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் வர என்னது உதவியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இடிஐ இன்க்ளூட்ஸ் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், ட்ரேட் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆல்சோ இன்டர்னல் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வித் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அ கம்பெனி. அப்போ கம்பெனிக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் என்ன பண்ணேன், இப்போ நான் வந்து மெயின் கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கேன், நான் வந்து மெயின் வந்துட்டு கம்பெனி சரியா. சரி எனக்கு கீழே வந்துட்டு 5 பிரான்ச் இருக்கு அப்படின்னா வந்துட்டு நான் என்ன பண்ணலாம், ஒரு அது சேம் இதை வந்துட்டு என்னன்னா 5 கம்பெனி நான் சென்ட் பண்ணி விட்டால் போதும். அப்போ ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றா தனித்தனியாக பண்ணது கிடையாது. ஸோ சேம் இதை வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் சென்ட் பண்ணி விட்டுட்டேன். என்ன ஆகுனா எனக்கு வந்துட்டு அவங்க ஒர்க்கு கரெக்டாக ஸ்மூத்தாக நடக்கும் இல்லையா. தே ஆர் மெனி இன்டர்நேஷனல் அக்செப்டட் இடிஏ ஸ்டாண்டர்ட். எக்ஸாம்பிள் என்னென்னலாம் இருக்குது இடிஏ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா வந்துட்டு இடிஃபேக்ட், எக்ஸ்எம்எல், ஆன்சி, ஏஎஸ்சி, X12 அண்ட் நிறைய இருக்குது ஓகேவா. ஸோ பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக பாருங்க கொடுத்துறாங்க. இடிஏ இஸ் பேப்பர்லெஸ், 1 மார்க்கில் கேட்பாங்க. இடிஏ இஸ் பேப்பர்லெஸ் ட்ரேடு, இஎஃப்டி இஸ் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபரு. அப்போ பேப்பர் இல்லாமல் நம்ம வந்துட்டு என்ன பண்ணால் நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு, பேப்பர் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறது வந்துட்டு இடிஏ, பேப்பர் இல்லாமல் வந்துட்டு நம்ம என்னது அமௌண்ட் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது பேப்பர்லெஸ் பேமெண்ட்டு ஓகேவா. ஸோ அது இஎஃப்டி அதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க, பேப்பர்லெஸ் பேமெண்ட்டு. அப்போ இடிஐ அப்படின்னா பேப்பர்லெஸ் ட்ரேடு, இஎஃப்டி அப்படின்னா வந்துட்டு பேப்பர்லெஸ் பேமெண்ட்டு. ஸோ இது வந்துட்டு 1 மார்க்கெல்லாம் கேட்பாங்க, நல்லா தெளிவாக வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ என்னன்னா பர்ச்சேஸ் ஆர்டர், ஸோ பையர்ஸ் வாங்குறவங்க, ஸோ வாங்குறவருடைய இவங்க வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாங்க சரியா. ஸோ ஆர்டர் கொடுத்து எனக்கு லிஸ்ட் அதை வந்து இடிஏ ஃபார்மேட்டில் வந்துட்டு இடிஏ ஃபார்மேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்றாங்க, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு ஆர்டர் கொடுத்துறாங்க. ஸோ சப்ளையர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ என்னன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க கொடுத்த பொருளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணி அவங்களுடைய ஃபார்மேட் வந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக டைப்
டைப் பண்ணி என்ன பண்ணுறாங்க இன்வாய்ஸஸ் அந்த பில்லோட என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இவங்க போத் சென்டர் அண்ட் ரிசீவர் சைடு வந்துட்டு எலக்ட்ரானிக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஆர்டர் வந்துட்டு என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இடிஏன்னு கொடுத்துருக்காங்க. வித் தி பாப்புலாரிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் மெனி கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் டு ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ் டேட்டா. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு ஹிஸ்ட்ரி இடி வந்துட்டு எப்படி எதன் காரணமாக வந்து இடிங்கிறது வர ஆரம்பிச்சது அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண பாப்புலர் ஆக ஆக வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுக்காகனா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஸோ ஹவவர் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் சிஸ்டம் அண்ட் தி ஃபார்மேட் ஆஃப் தி டேட்டா ஜெனரேட் இஸ் நாட் தி சேம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், இன்னொருத்தர் வேறு ஐடியா இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு மாதிரி பண்ண கன்ஃபியூஸ் ஆகும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா காமனாக ஒரு ஃபார்மேட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் ஒன்று பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே எக்ஸாக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி மற்ற எதுனாலும் சரி நம்ம எல்லாமே வந்துட்டு சீக்கிரட்டாக பண்ணுவோம். அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு என்கிரிப்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணுவோம்லாம் சொன்னோமா இல்லையா? அப்போ அந்த கீ வந்துட்டு என்னன்னா மறுபடியும் எனக்கு தெரியணும். அப்போ நான் வந்துட்டு என்னோட ஆர்டர் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு அவங்களுக்கு கம்பெனிக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் நான் ஒரு கீ போட்டு கொடுத்துருவேன், ப்ரைவேட் கீ போட்டு கொடுத்துருவேன். ஸோ அதே எக்ஸாக்ட் அந்த கீ கிடைக்கணும் அல்லது இன்னொரு வேறு கீ எனக்கு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த பர்டிகுலர் அந்த டேட்டா என்ன பண்ண முடியும் அந்த ஆர்டரை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இங்கே டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ திஸ் வாஸ் டைம் கன்சியூமிங் அண்ட் மேஜர் அப்ஸ்டக்கல் இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்து ட்ராபேக்காக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் சம் என்டர்பிரைஸ் ஹேவ் அக்ரிட் a specific standard format which can be regarded as the origin of the EDA application concept. ஸோ அந்த மாதிரி படத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் ட்ரேட் பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணால் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் உருவாக்கினா என்ன, ஒரு காமன் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணால் என்ன, ஏன் இப்படி வந்து ஒவ்வொரு யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. சரியா? ஸோ அதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சேவிங் என்னென்னா வந்துட்டு டைம் சேவிங் என்று கொடுத்துட்டாங்க, இதுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த டூ யூனோ. சரியா? இந்த டூ யூனோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தமிழில் பார்த்தலாம். ஓகேவா? ஸோ தமிழில் பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னா மின்னணு தரவு பரிமாற்றம். அறிமுகம் பார்த்தோம் அப்படின்னா கணிப்பொறிகளின் வரிசையை தொடங்கியதும் பல நிறுவனங்கள் தரவுகளை சேமித்து செயல்படுத்த கணினிகளை பயன்படுத்த தொடங்கின. அப்போ பார்த்தோன்னா இதோடைய வளர்ச்சி அதிகமாக வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ண பார்த்தாங்க. இருப்பினும் வெவ்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறான பயன்பாட்டு முறைமைகளை பயன்படுத்தியதால் உருவாக்கப்படும் தரவுகளின் வடிவமைப்பு ஒரே மாதிரியாக இல்லை. நிறுவனங்கள் தங்கள் வணிக தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படால் அவை மீண்டும் தரவுகளை மாற்றி உள்ளிட வேண்டியிருந்தது. பார்த்தோம்னா வந்துட்டு ஏன்னா அவங்களுக்கு இப்போ பார்த்தோன்னா ஒரு ஃபார்மேட் இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. இன்னொருத்தருக்குன்னா அதை பிடிக்காம இருக்கலாம். அப்போ என்ன பண்ணால் அதை மாற்றினா இன்டெகிரேட் ஃபுல்லாகவே மாற்றணும். அதுக்கு வேறு மாதிரி அவங்ககிட்ட அந்த கீ வந்து எக்ஸாக்டாக அந்த கீ தெரியணும். புதுசாக வேறு ஏதாவது நம்ம உருவாக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? இதெல்லாம் வந்து ரிஸ்க்கு. ஸோ காமனாக ஒன்று கொடுத்துரும் அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? அதான். ஸோ இதன் காரணமாக உண்டான நேர வரியும் வியாபார நடவடிக்கைகளில் தடையாக இருந்தது. இப்பிரச்சனைக்கு தீர்வு காண சில நிறுவனங்கள் குறிப்பிட்ட சந்திர வடிவமைப்பை பயன்படுத்த தொடங்கின. இதனை இடியின் தோற்றமாக கருத முடியும். விரைவிலேயே நிறுவனங்கள் இடி உபயோகத்தின் மதிப்பை உணரத் தொடங்கின. நிறுவனங்கள் இடியை பயன்படுத்துவது அவர்களின் தொழிலுக்கு உதவும் என்றும் லாபம் பெருகும் என்றும் நம்பினர். இந்த தரநிலையில் விரைவாகவும் குறைந்த விலையிலும் கொள்முதல் ஆணை கொடுக்க மற்றும் அதை ஆர்டர் கொடுக்கணும் பார்த்தீங்களா? அது மற்றும் பொருட்களை விநியோகிக்க வழிவகை செய்தது. ஆவணங்கள் ரேடியோ தொலையச்சு டெலக்ஸ் செய்திகள் அடுத்து தொலைபேசி மூலமாக மின்னணு முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்டன. இடிஐ மூலம் காகிதமற்ற இடிஐ அப்படின்னா வந்துட்டு காகிதமற்ற வணிகம்னு சொல்லலாம். இஎஃப்டி அப்படின்னா காகிதமற்ற நிதி. இப்போ புரியுது அவங்களுக்கு? நம்ம ஒரு கடைக்கே போகிறோம், கடைக்கு போய் நம்ம திங்ஸ் நிறைய வாங்குறோம். ஸோ கம்மியாக ஒரு பொருள் 2 பொருள் வாங்கினா பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய நம்ம பட்ஜெட் போட்டு போய் வாங்குற ஒரு லிஸ்ட்டு கொண்டு போய்ட்டு வரோம். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோம். போனோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய லிஸ்ட்டு கொண்டு போயிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். போட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கடையில் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின பொருளாக பார்த்து டிக் பண்ணிட்டு அப்படியே பில்லு கம்ப்யூட்டரில் பில் போடுவாங்க. சரியா? ஸோ இதுதான். அப்போ காமனான ஒரு ஃபார்மேட் வச்சுட்டு அப்படின்னா வந்துட்டு எனக்கு நம்ம டைம் சேவ் ஆகும், ப்ளஸ் கன்ஃபியூஸ் ஆகுது, எரர் எதுவும் வராது. ஓகேவா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? ஸோ இதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம டூ யூ நோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ டூ யூ நோ அதுக்கு முன்னாடி இடிஏ வரலாறு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு இந்த டூ யூ நம்ம பார்த்தலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு வரலாறு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா லைக் மெனி அதர் ஏர்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் இடி வாஸ் ஆல்சோ இன்ஸ்பைர்ட் பை டெவலப்மெண்ட்ஸ் இன் டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எட் கில்பர்ட். ஸோ இது மட்டும் முக்கியமான இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும், மற்றெல்லாம் இங்கே கன்ஃபியூஸ் வைக்க வேணாம். ஸோ ஃபாதர் ஆஃப் இடிஐ அப்படின்னா யாருன்னா எட் கில்பர்ட். ஸோ ஃபாதர் ஆஃப் இடிஐ யாரு? எட் கில்பர்ட். ஓகேவா? அவர் தான் அப்படி சொல்கிறோம். ஸோ ஹி manifested shipping standardized format அதாவது during the 1948 Berlin airlift. Gilbert with this team developed the first standardized system for business documents that later influenced how documents would be passed from computer to computer. The standard helped to track what was contained in the shipment, who was delivering the cargo, while not allowing language barriers or confusing formats to delay the shipment. ஸோ நீங்கள் அது எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஸோ ஃபாதர் ஆஃப் வந்துட்டு இடிஐனா யாருன்னா எட் கில்பர்ட். இதை மட்டும் தெரிஞ்சுட்டு போது அவரோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ தான் வந்துட்டு எட்வர்ட்
இடி அதாவது எட்வர்டு தான் வந்துட்டு எட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கில்பர்ட் ஓகேவா. கில்பர்ட் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சூன் பிஸ்னஸ் பிகேன் டு ரியலைஸ் யூசிங் தி இடிஏ வில் ஸ்மூத்தன் தி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் தி ப்ராஃபிட். ஸோ இடிஏ வரும்போது என்னன்னா நம்ம ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சது. தி ஸ்டாண்டர்ட் சென்ஸ் ஆர்டரிங் அண்ட் ஷிப்பிங் ஃபாஸ்டர் மோர் ஆர்கனைஸ்ட் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ். பார்த்தோன்னா வந்துட்டு ஆர்டர் போடுறத பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய பண்ணுற மாதிரி இருக்குது. ஷிப்பிங் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வேகமாக வந்துட்டு நம்ம டெலிவரி வந்துட்டு ஹோம் டெலிவரி கொடுக்குறோமோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மோர் ஆர்கனைஸ்ட் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தது. அண்ட் இயர்லியர் இடிஏ டாக்குமெண்ட்ஸ் வேர் டிரான்ஸ்மிட் எலக்ட்ரானிக்லி பை த யூஸ் ஆஃப் ரேடியோ டெலிடைப். ஸோ முதல்ல பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா இடிஏ எப்படி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் பண்ண டு அனதர் எப்படின்னா ரேடியோ டெலிடைப் டெலக்ஸ் மெசேஜஸ் ஆர் டெலிஃபோன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. இன் தி லேட் 1960 ஷிப்பிங் லைன் ரயில் ரோட்ஸ் ஏர்லைன்ஸ் அண்ட் ட்ரக் கம்பெனிஸ் ஆஃப் யூஎஸ்ஏ வேர் எக்ஸ்சேஞ்சிங் எலக்ட்ரானிக் மெசேஜஸ் ஃபார் தர் பிஸ்னஸஸ். தீஸ் மெசேஜஸ் வேர் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் அண்ட் இஸ் ரிசல்டட் ப்ராப்ளம்ஸ் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ். In 1968 these companies grouped together among themselves and formatted the Transportation Data Coordinating Committee to develop EDA ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு. ஸோ இயர்லியாக அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1960s வந்து ட்ரக்கு ஏர்லைன்ஸு ரயில் ரோட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க யூஎஸ்ஏல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மெசேஜஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருந்தது. ஸோ எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு இந்த ப்ராப்ளம்லாம் வந்து இது பண்ணுறான்னு வந்துட்டு 1968 என்ன பண்ணாங்கன்னா டிடிசிசி ஓகேவா அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேட்டா கோஆர்டினேட்டிங் கமிட்டி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இடிஏக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இடிஏ ஃபார்மேட் நிறைய இருந்தது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான இடிஏல ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் வந்து கொண்டு வந்தாங்க. 1975 ஃபர்ஸ்ட் இடிஏ ஸ்டாண்டர்ட்ஸ் வேர் ரிலீஸ்டு பை டிடிசிசி. ஸோ பார்த்தீங்கன்னா 1975 தான் ஃபர்ஸ்ட் இடிஏ ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ பார்த்தோன்னா டிடிசிசி ஓகே விச் எட் கில்பர்ட் வாஸ் ஏ மேஜர் கான்ட்ரிபியூட்டர். இன் 1977 a group of supermarket companies and their business partners began drafting and using an EDA project. ஸோ பார்த்தோன்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி தான் சரியா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீட் அவுட் பண்ண போதும். 1977 பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு EDA ப்ராஜெக்ட் வந்துட்டு என்ன டிசைன் பண்ணாங்க. இந்த TDCC is renamed as எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அசோசியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு TDCC வந்துட்டு என்னன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் என்ன மாற்றினாங்கன்னா EDIA அப்படின்ட்டு 1978 மாற்றினாங்க. ஸோ லேட்டர் இன் தட் இயர் EDIA வாஸ் அண்டர்டேக்கன் பை தி அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட் ANSI ஓகேவா. நம்ம ANSI சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரவல் அந்த கமிட்டி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு எடுத்துட்டாங்க. ஸோ முதல்ல வந்துட்டு டிடிசிசி வந்தது. ஸோ அதுக்கு நேம் என்ன பண்ணாங்கன்னா EDIAன்னு மாற்றினாங்க 1978. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ANSI எக்ஸ்ட்ரவல் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க அண்டர்டேக்கன் பண்ணிக்கிட்டாங்க. சின்ஸ் தென் திஸ் கமிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பப்ளிகேஷன் ஆஃப் EDA ஸ்டாண்டர்ட்ஸ். அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா அப்போ அந்த ஃபார்மேட் வந்துட்டு பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அவங்க தான் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா நியூ ஃபார்மேட்ஸும் கொண்டு வர ஸ்டாண்டர்ட்ஸும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. லேட்டர் இன் 1985 UN கிரியேட்டட் தி இடிஃபேக்ட் டு அசிஸ்ட் வித் தி குளோபல் ரிச் ஆஃப் டெக்னாலஜி இன் காமர்ஸ். ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு 1985 பார்த்தோன்னா UN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா யுனைடெட் ஓகேவா யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இடிஃபேக்ட் டு அசிஸ்ட் வித் தி குளோபல் ரிச் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இடிஃபேக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இட் இஸ் தி மோஸ்ட் வைட்லி யூஸ்டு EDA சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு EDAல வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இடிஃபேக்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா do you know கொடுத்துருக்காங்க பாருங்க. தி ஃபர்ஸ்ட் EDA மெசேஜஸ் வாஸ் சென்ட் இன் தி 1965 ஃப்ரம் தி ஹோலண்ட் அமெரிக்கன் ஸ்டீம்ஷிப் லைன் டு டிரான்ஸ் அட்லாண்டிக் ஷிப்பிங் கம்பெனி யூசிங் டெலக்ஸ் மெசேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் EDA மெசேஜ் வந்துட்டு எப்போ வந்துட்டு சென்ட் பண்ணாங்கன்னா 1965 ஹோலண்ட் அமெரிக்கன் அந்த ஸ்டீம்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் டிரான்ஸ் அட்லாண்டிக் ஷிப்பிங் கம்பெனி யூசிங் டெலக்ஸ் மெசேஜ் ஒரு டெலக்ஸ் மெசேஜ் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1965 வந்துட்டு EDA மெசேஜஸ் சென்ட் பண்ணாங்க. அது கம்ப்யூட்டர் ஹேட் சென்ட் ஏ ஃபுல் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரஃப்லி 2 minutes. ஸோ பார்த்தோன்னா அந்த சிஸ்டம் பார்த்தோன்னா 2 minutes வந்துட்டு எல்லா பேஜும் வந்துட்டு சென்ட் பண்ணிருச்சு. தீஸ் மெசேஜஸ் வேர் தன் ரிட்டன் ஆன் தி மேக்னெட்டிக் டேப்ஸ் தட் குட் பி லோடட் ஆன் டு அனதர் கம்ப்யூட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது சென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு என்ன லோட் பண்ணி மேக்னெட்டிக் டேப்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி இன்னொரு கம்ப்யூட்டர் வந்துட்டு ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி தான் சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ வந்துட்டு எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சில் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா 1960களின் பிற்பகுதியில் அமெரிக்காவின் கப்பல் ரயில் விமான போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் சரக்குந்து நிறுவனங்கள் தங்கள் வணிகங்களுக்காக மின்னணு செய்திகளை பரிமாறிக்கொண்டிருந்தன. இந்த செய்திகள் வெவ்வேறு வடிவங்களில் இருந்தன. அதனால் பொருட்களை பரிமாற்றம் செய்வதில் சிக்கல்கள் ஏற்படுது. 1968 இந்த நிறுவனங்கள் தங்களுடன் ஒன்றாக இணைத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேட்டா கோஆர்டினேட்டிங் கமிட்டி அப்ரிவேஷன் கேட்பாங்க என்ற குழுவை அமைத்து EDA தரநிலையை உருவாக்க துவங்கினர். 1975 இக்குழுவால் வெளியிடப்பட்ட TDCC தரநிலை முதல் குறிப்பிட்ட தொழில்துறை EDA ஆகும். இதில் எட் கில்பர்ட் முக்கிய பங்களிப்பாளராக இருந்தார். பின்னர் மற்ற தொழில்களும் தங்கள் தனிப்பட்ட தேவைகள் அடிப்படையில் பல தரப்பாடுகளை உருவாக்க தொடங்கின ஓகேவா. ஸோ இதை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு do you know நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் சரியா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு
உங்களை நம்ம இந்த இதில் இப்போ நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ முதல் இடிஐ செய்தி பார்த்தீங்கன்னா 1965 வந்துட்டு ஹாலந்து அமெரிக்க நீராவி கப்பல் நிறுவனத்திலிருந்து டிரான்ஸ் அட்லாண்டிக் கப்பல் நிறுவனத்திற்காக டெலக்ஸ் செய்திகளை பயன்படுத்தி அனுப்பப்பட்டது. கண்ணி ஒரு முழுப்பக்கத்தை கிட்டத்தட்ட 2 நிமிடங்களில் அனுப்பியிருந்தது. இது அதாவது சீக்கிரட்டாக நம்ம பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ பிளைன் டெக்ஸ்ட், சைஃபர் டெக்ஸ்ட், என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் எல்லாம் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தான். ஸோ பார்த்தா அதை யாரும் எதுவும் மாற்ற முடியாது இல்லையா. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குன்னா அதில் போய் நீங்கள் எடிட் பண்ண முடியுமா? ஜஸ்ட் நீங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அங்கே ஆல்ரெடி இருக்கிறத வந்துட்டு நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறாங்க. இந்த செய்தியில் பார்த்தோன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 2 நிமிடங்கள் அனுப்பியிருந்தது. இந்த செய்திகளை காந்த நாடாக்களில் எழுதி பின்னர் மற்றொரு கணினியில் பயன்படுத்த முடியும். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம மற்றவர்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இடிஐ டைப்ஸ். ஸோ இடிஐ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு என்னென்ன அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க. ஸோ அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ணாங்க, ஸோ அது எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு மேக் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. தி டைப்ஸ் ஆஃப் இடிஐ வேர் கன்ஸ்ட்ரக்டட் பேஸ்ட் ஆன் ஹவு இடிஐ கம்யூனிகேஷன் கனெக்ஷன்ஸ் அண்ட் தி கன்வர்ஷன் வேர் ஆர்கனைஸ்டு. ஸோ என்ன மாதிரி நம்ம பண்ணுறோம் அந்த இடிஐ, அதாவது அந்த டேட்டா வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி டேட்டா அப்படிங்கிறத வந்துட்டு அதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பிரிச்சிருக்காங்க இடிஐ டாக்குமெண்ட்ஸை. ஸோ பார்த்தீங்கன்னா டைரக்ட் இடிஐ வயா விஏஎன் வேன், தட் மீன்ஸ் இடிஐ வயா எஃப்டிபி, விபிஎன், எஸ்எஃப்டிபி, FTPS. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப் இடிஐ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் இடிஐ. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போது பார்த்தீங்கன்னா டைரக்ட் இடிஐ அல்லது பாயிண்ட் டு பாயிண்ட். டைரக்ட்னா பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as பாயிண்ட் டு பாயிண்ட் இடிஐ. இட் எஸ்டாப்ளிஷஸ் a direct connection between various business stakeholders and partners individually. This type of EDA should say to larger business with a lot of day-to-day business transactions. என்னன்னா இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் இடிஐன்னு சொல்கிறாங்க. இட் எஸ்டாப்ளிஷஸ் direct connection between various business stakeholders. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நிறையா பேர் இருப்பாங்க. சரி, இப்போ பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் மட்டும் தான் பண்ண போகிறல, உலகத்தில் ஏகப்பட்ட பேர் பண்ணலாம். அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேரக்ட் லிங்க்கு, சரிங்களா. அப்போ கான்வர்சேஷன் வச்சுக்கிறது பார்ட்னர்ஸ் அண்டு இண்டிவிஜுவலி. ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ 10 பேர்னா 10 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா குரூப்பாக இருப்பாங்க. இண்டிவிஜுவலாக வந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த 10 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணலாம் வந்துட்டு கான்டாக்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அவங்க லிங்க் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இது பார்த்தோன்னா வந்துட்டு லார்ஜர் பிஸ்னஸ் வித் லாட் ஆஃப் டே டு டே பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். இப்போ டே டு டே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களெல்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இடிஐ வயா வேன். இடிஐ வயா வேன்னா பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் நெட்வொர்க் இஸ் வேர் இடிஐ டாக்குமெண்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் வித் தி சப்போர்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னால் வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எங்க கூட பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இன்னொருத்தரோட ஹெல்ப்போட பண்ணுறது. சரி, அதான் அவங்க சொல்கிறாங்க. மெனி பிஸ்னஸஸ் ப்ரிஃபர் திஸ் நெட்வொர்க் மாடல் டு ப்ரொடெக்ட் them from the updating ongoing complexities of the network technologies. ஸோ இன்னொருத்தரோட நெட்வொர்க் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் டாக்குமெண்ட்ஸை, அதான் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு டூ யூ நோவில் பாருங்கள், வேல்யூ ஆடட் நெட்வொர்க் இஸ் ஏ கம்பெனி தட் இஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன் நெட்வொர்க் ஆஃபரிங் இடிஐ சர்வீசஸ் டு அதர் பிஸ்னஸஸ். அப்போ வந்துட்டு வேல்யூ ஆடட் வேன் சொன்னோம் இல்லையா. இப்போ வேல்யூ ஆடட் நெட்வொர்க் அப்படின்னா வந்துட்டு ஒரு நெட்வொர்க், ஒரு தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்துட்டு அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு என் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேஸ்ட் வந்து ஓன் நெட்வொர்க். சரி, ஓன் நெட்வொர்க் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதான் தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க்னு சொல்கிறது. ஸோ வேல்யூ ஆடட் நெட்வொர்க் ஆக்டர்ஸ் இன் இன்டர்மீடியேட் பிட்வீன் தி ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். அப்போ இன்டர்மீடியேட்டாக இருக்குது. அப்போ அந்த வேன் அப்படிங்கிறது வேல்யூ ஆடட் நெட்வொர்க் தான் வந்துட்டு 2 பேருக்கு இடையில இன்டர்மீடியேட்டாக இருக்குது. தி பிரின்சிபல் ஆபரேஷன்ஸ் ஆஃப் வேல்யூ ஆடட் நெட்வொர்க்ஸ் ஆர் தி அலிகேஷன் ஆஃப் அக்சஸ் ரைட்ஸ் ப்ரொவைடிங் ஹை டேட்டா செக்யூரிட்டி. அவரோட வேலை என்ன அப்படின்னா வந்துட்டு அக்சஸ் ரைட்ஸ், சரியா. ஸோ அக்சஸ் பண்ணுறது வந்துட்டு அலோவ் பண்ணுறதான்ட்டு ப்ரொவைடிங் டேட்டாவோட செக்யூரிட்டி வந்துட்டு அதிக அளவில் கொடுக்குறது, இது அதனுடைய வேலை. சரிங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, இடிஐ வயா வேன். ஸோ சென்டிங் கம்பெனி கொடுக்காங்க, இங்கே டேட்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே கொடுக்குறாங்களா, ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் வருது. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்து இடிஐ நெட்வொர்க். ஸோ இங்கே வந்து இன்டர்மீடியேட்டர் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் போகிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன செல்லரு, இன்டர்மீடியட் நெட்வொர்க், இங்கே வந்து பையர். ஓகேவா. அப்போ எகைன் வந்து 2 பேருக்கு இடையில என்னன்னா வந்துட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு நடக்குது. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு இடிஐ வயா வேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடிஐ வயா எஃப்டிபி, விபிஎன், எஸ்எஃப்டிபி, எஃப்டிபிஎஸ். ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் லைக் எஃப்டிபி. ஸோ எஃப்டிபி அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். விபிஎன் அப்படின்னா விபிஎன் அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு விபிஎன் அப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்ரிவேஷன் அதை சொல்கிறேன். விபிஎன்னா என்ன நான் சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு எஸ்எஃப்டிபி அப்படின்னா செக்யூர்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா. செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்டிபிஎஸ் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். ஓகேவா. இங்கே செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், இங்கே எஃப்டிபிஎஸ் அப்படின்னா வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் யூஸ்டு ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இடிஐ பேஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் த்ரூ தி இன்டர்நெட் ஆர் இன்டர்நெட். ஸோ இதில் எப்படி வந்துட்டு டாக்குமெண்ட் அதாவது டேட்டா எப்படி வந்துட்டு இங்கே ஒரு சிஸ்டம் வந்துட்டு அந்த என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ யூசிங் தி ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ப்ரோட்டோகால்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம சேஃபாக என்ன பண்ணணும் வந்துட்டு நெட்வொர்க்கில் வந்துட்டு ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அதில் என்னோட பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நான் சென்ட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு என்னன்னா பிஸ்னஸ் இன்டர்நெட் காலியே இடிஐ வயா விபிஎன் ஓகே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப் இடிஐ. ஸோ வெப்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். வெப் பேஸ்ட் இடிஐ கண்டெக்ட்ஸ் இடிஐ யூசிங் என் வெப் ப்ரௌசர் வயா தி இன்டர்நெட். ஹியர் தி பிஸ்னஸஸ் ஆர் அலோட் டு யூஸ் எனி ப்ரௌசர்
ப்ரௌசரு. ஸோ வெப் இடியட் அப்படின்னா வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு நான் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஹியர் தி பிஸ்னஸஸ் ஆர் அலௌட் டு யூஸ் எனி ப்ரௌசர் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா டு தர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். வெப் பேஸ்ட் இடிஏ இஸ் ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெப் இடிஏ தான். நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் வெப். ஸோ வெப் யூஸ் பண்ணி வெப்சைட் இல்லாத ஒரு ஷாப்பிங் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணி தானே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நாம யூஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்தா வந்துட்டு ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் இடிஏ. when smartphones or other such handheld devices are used to transfer EDA documents, it is called as mobile EDA. Mobile EDA applications considerably increase the speed of EDA transactions. So most of the transaction படுறது வந்து நம்ம என்னன்னா வந்துட்டு நம்ம மொபைல் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது எலக்ட்ரானிக்காக பண்ணும்போது வந்துட்டு நமக்கு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த EDA டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மொபைல் EDA யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு இங்கே இல்லைன்னா அதுக்கு வந்து நம்ம அப்ரிவேஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ அப்ரிவேஷன் பார்த்தோம்னா உனக்கு என்ன சொல்லணும்னா செக்யூரிட்டி விபிஎன்னுக்கும் எஃப்டிபிஎஸ்க்கும் நம்ம எஃப்டிபிஎஸ் ஓகே, விபிஎன் மட்டும் நம்ம சொல்லணும் இல்லையா. வெர்ச்சுவல் பாத் நெட்வொர்க் ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். வெர்ச்சுவல் பாத் நெட்வொர்க்கு. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுற அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லும்போது உங்களுக்கு அது அப்ரிவேஷன் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ விபிஎன் மட்டும் நான் சொல்லிடுறேன், மற்றதான் வந்துட்டு தெளிவாக லிசன் பண்ணியிருப்பீங்க. சில பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அந்த பார்த்தோன்னா வந்துட்டு EDA அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு EDAயோட டைப்ஸில் பார்த்தோன்னா டேரக்ட். ஸோ டேரக்ட் அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக எந்த ஒரு இது நம்ம யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்துட்டு ஹியூமன் இன்டர்வென்ஷன் தான் சரியா. ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு என்னோட சிஸ்டம் வந்து உனக்கு அப்படியே டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா சென்ட் பண்ணுறது யாரோடைய ஹெல்ப் இல்லாமல். நெக்ஸ்ட் EDA வேன் அப்படின்னா வேல்யூடட் நெட்வொர்க். ஒரு தேர்ட் பார்ட்டியில் ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு அந்த நெட்வொர்க் வந்து இன்டர்மீடியேட்டாக வச்சுட்டு என்ன பண்ண போனால் நான் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நான் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் EDA FTP VPN SFTP அண்ட் FTPS வந்துட்டு ப்ரோட்டோகால்ஸ். ஸோ சம் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போனால் அந்த பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வெப் EDA அப்படின்னா வெப்சைட். ஸோ வெப்சைட் யூஸ் பண்ணி என்ன பண்ண ப்ரௌசரில் வந்துட்டு நான் வெப்சைட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போனால் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொபைல் EDA. ஸோ மொபைல் EDA மொபைல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பேடிஎம் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ வேற வந்துட்டு கூகுள் பே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மோஸ்ட்டாக EDA டிரான்சாக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு மொபைல் EDA ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதான் வந்துட்டு நமக்கு என்ன வந்துட்டு என்னுடைய டைப்ஸ் EDAயோட டைப்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா EDAயோட வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு EDAயோட ஃபுல்லாக வந்துட்டு அதோடைய கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் EDAயோட நம்ம டைப்ஸே ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ நல்லா கிளாஸ் வந்துட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து அனுப்புங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு 2 கிளாஸ் தான் சரியா அவனுக்கு சிலபஸே கம்ப்ளீட் ஆக போது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ இது வரைக்கும் வந்துட்டு கிளாஸை வந்துட்டு கரெக்டாக ஆர்டராக வந்துட்டு லிசன் பண்ணி நோட்ஸ் எழுதி நோட்ஸை சென்ட் பண்ணவங்களுக்கு நல்லா வந்து கரெக்டாக ஃப்ளோவாக போயிட்டுருக்கோம். எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே பண்ண முடியாதுப்பா. எல்லா லாஸும் உங்களுக்கு மட்டும்தான் சரியா. ஸோ எந்த லாஸும் ஒரு சின்ன ஒரு இம்மி அளவு கூட எங்களுக்கு எந்த லாஸஸும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இல்லாமல் தெளிவாக சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு யூடியூப் தான் நம்ம போட்டிருக்கோம், நம்ம லைவ் கிளாஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம திருப்பி எத்தனை தானே வேணாலும் நீ ப்ளே பண்ணி வந்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லையே நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம். புக்கு கையில் வாங்கிக்கலாம். புக்கு நான் வாங்க நிறைய பேர் வரவே இல்லை சரியா. புக்கு இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கும் தெரியல சரியா. அதனால் வந்துட்டு இனிமேலாவது வந்துட்டு நல்ல புத்தியோடு என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸஸ் தெளிவாக டிசைன் மட்டும் நோட்ஸ் அனுப்பிட்டு படிக்க ஆரம்பிங்க. இன்னும் படிக்காமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக 12th எக்ஸாம் இல்லாமல் மட்டும் இருக்கவே இருக்காது ஓகேவா. ஏன்னா நீ வந்துட்டு காலேஜ் போகிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வைப்பாங்க. லாஸ்ட் இயராவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி வச்சுட்டு அதை வச்சு பேஸ் பண்ணி மார்க் போடுங்க. தவிர எந்த எவிடன்ஸுமே இல்லை சரியா. இப்போ நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஸோ அதாவது வந்துட்டு அதுவும் ஏன்னா வந்துட்டு நீ வீட்டில் இருந்து எழுதிருக்கீங்க. அதுவும் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரியா. ஸோ அதனால் எந்த முடிவு வேணாலும் கவர்மெண்ட்டை திடீர் முடிவு எடுக்கலாம், அவங்கள நம்ப முடியாது. ஸோ நீ உன்னோட சேஃபர் சைடாக நீ இருந்துக்கணும் சரியா. அதுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ மெனக்கிட்டு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் தயவு செஞ்சு கிளாஸ் லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு நோட்ஸ் அனுப்பிட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. தினமும் காலையிலையும் நைட்டும் படிங்க சரியா. டைம் ஷெட்யூல் போட்டு எல்லா சப்ஜெக்டையும் வந்துட்டு படிங்க. படிக்காமல் வந்து விட்டுறாதீங்க, பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. நல்லா காலேஜ் கிடைக்கலாம் மார்க் உடனே ஃபீல் பண்ண வேண்டாம் ஓகேவா. சரி இப்போ நம்ம ரிமைனிங் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா. அது வரைக்கும் கிளாஸ் லிசன் பண்ணுறது தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.